அதிமுக பாஜக இடையே இணக்கம் இல்லை என்பதை திருமாவளவன் எங்கு கண்டுபிடித்தார் என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் அதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவரான அன்வர் ராஜா வெளிப்படுத்திய உணர்வை குறிப்பிட்டு பேசிய திருமாவளவன் பதிலடி கொடுத்துள்ளார். விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர் அவர் பேசுறார், அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் இணக்கமா இல்லைன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்களா? உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தோம், நோபல் பரிசா கொடுத்தோம். எங்களுக்கோ எங்க கூட்டணி கட்சிக்கு இணக்கமணின்னு சொல்வதற்கு நீங்க யார்? அதிமுகவின் முன்னணி தலைவர்களுள் ஒருவரான திரு அன்வர் ராஜா அவர்கள் மற்றும் சில முன்னாள் அமைச்சர்கள் இந்த உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலே ஒரு பிணைப்பு இன்னும் ஏற்படவில்லை என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நான் கருத்துக்களை சொன்னேன். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு இணைந்ததை நியாயப்படுத்தும் வகையில் விடுதலை சிறுத்தைகளை அல்லது குறிப்பாக என்னை விமர்சிக்கும் நிலைக்கு வந்திருக்கிறார். எதிரில் இருக்கின்ற திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிக்கெல்லாம் பயம் வந்துடுது, ஏதோ பேசிட்டு இருக்காங்க. நாங்க கூட்டணி வச்சோம், நீங்க எங்க கவலைப்படுறீங்க? எங்களுக்கு விருப்பம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி. திமுக கூட்டணி 10 கட்சிகளை கொண்ட ஒரு வலுவான கூட்டணி. 3 பொதுத் தேர்தல்களை சந்தித்து வெற்றிகளை குவித்திருக்கிற கூட்டணி. இன்றைக்கும் கட்டுக்கோப்பாக கருத்தியல் அடிப்படையிலே இயங்கும் கூட்டணி. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் வெற்றியை மக்கள் அளிப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு களத்தில் நிற்கும் கூட்டணி. இந்த நிலையில் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்ததனாலேயே திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சார்ந்த கட்சிகள் அச்சப்படுகின்றன என்று சொல்லுவது வேடிக்கையாக இருக்கிறது. நாங்கள் அதிமுக பாதிக்கப்பட்டு விடக்கூடாது பாஜக உறவால். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.